ओम श्रीमद्देवी बोधाय नमः। श्रीशैले गदयाभात्रं दीपक्त्यादि गुणार्णवं यदीन्द्रपवनं वन्दे रम्यजामातरं मुनिं यक्ष्मीनाथसमारम्भां नादयागुणमध्यमाम् अच्युताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कर्कटे पुरोषपुण्यां तुलसीकारणोद्भवां पाण्डे विश्वम्भरां गोदां वन्दे श्रीरङ्गनायकीं गरुडाय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणां पते अभोगमादिराजाय सुवर्णाय नमो नमः। रामानुजपदाम्बोज संस्कृतं गुणवारिधं दयाबालमुनिं वन्दे वेदान्तपरिनिष्ठितं श्रीकौशिकान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यपदपङ्कजभङ्गराजं श्रीकृष्णपर्यतनूजं प्रदवाप्तबोधं श्रीराघवार्य गुरुमन्वहमाश्रयामि। षष्ठः இன்னைக்கு 12வது பாசுரம் என்னுடைய தத்துவம் என்ன அப்படின்னாக்க, பக்தியில மூழ்கியுள்ள ஆனந்த இன்பத்தில் இருக்கும் ஆச்சாரியனிடம் சென்று அறிய முடியாத தத்துவங்களை தெரிந்து கொண்டு அன்பினால் பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று எல்லோரும் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார்கள். அனைத்திழந்த பெருமை, அனைத்து அப்படின்னாக்க பேசுவது ஒரு கணக்கு கணக்கும் இதுதான். அதாவது ஒரு சின்ன ஒரு இளம் எருமை ஞானோதேச வழியில் புகுந்த புதிய பக்தன், அதாவது நினைக்கலாம் புதிய பக்தன், சிறிய பக்தன் எப்படின்னா இருக்கு. அவன் மேல ஏற்றம் கொண்டு அவனை நினைத்து உடவழிய நுவாள் சூர அவர்களுக்கு அஷ்டாட்சரம் துவயம் இந்த இரண்டு மகாமந்திரங்களிலும் உள்ள ஒரு தத்துவங்களை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும். அதனுடைய விஷயங்களானது தங்க தடையில்லாமல் அவர்களை போய் அடைய வேண்டும். ஏற்றினாள் கண்ணிலங்கை எப்படி இருக்கான்? அந்த விஷயவாது அவர்களை போய் பால் மாதிரி பசுமாடே நம்ம பாம்படி கலக்கிறோமோ அதே மாதிரி இந்த விஷயங்களை கறந்து இந்த இளம் பக்தர்களுக்கு அனைத்து இல்லம் சேரார்க்கும் நற்செல்வம் தங்காய் எல்லாருக்கும் போய் அடையணும். எப்படி இருக்கணும்? பசுமாட்டிலேருந்து எருமாட்டிலேருந்து பால் கஷ்டப்பட்டாப்புல இருக்கும். எப்படி போது அப்படியே இடமொழி இல்லாமல் சொல்ற இல்லையா? இதே போல பக்தர்களுக்கு இந்த ஒரு விஷயம்
அஷ்டாட்சரம், துவயம், இதெல்லாம் வந்து எப்படி நம்மளோட பக்தி நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எந்த விதமான தடையில்லாமல் நமக்கு சகல சௌபாகியமும் ஏற்படும், சகல தோஷங்களும் விலகும். நமக்கு என்ன அப்படின்னாக்கா இப்ப எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு என்ன நம்மளுடன் உள்ள தோஷங்கள் அனைத்து விலக வேண்டும். விலகினால்தான் அந்த பக்தி என்னும் ஒரு சமுத்திரம் நமக்கு கிடைக்கும். அதற்கு நீ எல்லாருக்கும் அதை தெரிவிக்கிறாப்புல நம்முடைய மகாமந்திரனுடைய தத்துவங்களை தெரிவிக்க வேண்டும். அக்ஷர்வம் தங்காய், அதாவது அக்ஷர்வம் தங்காய் அப்படின்னு. அக்ஷர்வம் அப்படின்னாக்க பொதுவாக இப்ப என்ன சொல்றோம், நம்ம வந்து பேருந்து படைகிறோம் இல்லையா, அதை வாங்கி இதை வாங்கி அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம். உள்ளது என்ன, அதுதான் நம்ம ஒரு பெரிய ஒரு சொத்தா நினைக்கிறோம். இந்த சொத்தெல்லாம் வந்து என்ன அப்படின்னாக்க நமக்கு நிலைக்கக்கூடிய ஒரு சொத்தே கிடையாது. நமக்கு இதெல்லாம் சாதாரண செல்வம், நற்செல்வம். இது வந்து நமக்கு என்ன அப்படின்னாக்க நமக்கு இல்லாம வந்து நமக்கு நிலைக்கக்கூடிய தர்மமா இருக்கணும். அவ்வளவுதான். செல்வம் வந்து நம்மகிட்ட நிலைத்து இருக்க வேண்டும். பெரிய பணக்காரன் அப்படின்னாக்க பணம் இருந்ததுனால ஒரு பணக்காரன் முடியாது. எப்படி சொல்றது அப்படின்னாக்க புராணங்கள்ல நிறைய இடங்களை பார்க்கலாம். நமக்கு என்ன அப்படின்னாக்க ராமாயணத்துல விபீஷணன் ராஜ்யம் சுத்த பந்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு ராமபிரானே கதி என்று வந்தான். அவனுக்கு என்ன பேரு, அந்தரிக்ஷ கதஸ்ரீமான். அதேபோல் மகாபாரதத்தில் கஜேந்திர ஆழ்வான் தாமரபுஷ்பம் கழிக்கும் போது முதலிட்ட பாட்டு அவற்றை வந்து மீள முடியல. என்ன அப்படின்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல வந்து பலம் ஜாஸ்தி. தரையா வந்தா யானைக்கு பலம் ஜாஸ்தி, ஜெயத்திரா இருந்தாக்கா முதலுக்கு பலம் ஜாஸ்தி. பாட்டே விட்டா அவனுக்கு என்ன, அவனுடைய எண்ணம் என்ன, பெருமானுக்கே கொண்டு போய் கொடுக்கணும். அவனை எப்படி அழைக்கிறது ஒண்ணுமே புரியல. அவன் தான் நமக்கு உடனே முயற்சி பண்ணி பார்த்தா ஒன்றுமே நடக்கல, தப்ப முடியல. என்ன பண்றது, ஆதிமூலமே அப்படின்னு அழைச்சான். ஆதிமூலமே அழைச்சதும் உடனே பொழுதுட்டான் பெருமான் வந்து அவனுக்கு அபயம் கொடுத்தார். இவனுக்கு என்ன பேரு, நாகவர ஸ்ரீமான். எல்லாம் என் பெருமான் என்று யார் அவனை போய் அடைகிறாரோ அவர்கள்தான் சம்பத்துள்ளவர்கள், அவர்கள்தான் செல்வம், நற்செல்வம். இந்த செல்வம் வந்து அழியக்கூடிய செல்வம், நற்செல்வம். பெருமானுடைய ஒரு அனுகூலம் கிடைச்சிட்டா போதும், அதுதான் நற்செல்வம். அதேபோல் நாம் வந்து பெருமானுடைய அனுகிரகம் பெற வேண்டும், அழியாத செல்வம் பெற வேண்டும்.
பரித்துறை வீட நின் பாடல் கடகத்தி. வருண பகவான் மழைய பொழியறான். ஆனா எம்பெருமான் எங்கள் மேல் பரமார்த்தத்தை பொழிகின்றார். அதில் நாங்கள் மூழ்கி உடைய வாசற்படியில் நிற்கிறோம். இந்த பக்திங்கிற எம்பெருமானுடைய அனுகிரகத்தை மூழ்கிட்டோம். நாங்கள் வந்து நின்றுருக்கோம். எழுந்துருவா. தினத்தினால் தண்டிலங்கை கோமானை செத்த அங்க என்ன சொல்றா அப்படின்னாக்க, இங்க எந்த அவமானம் சொல்றா அப்படின்னாக்க, எம்பெருமான தியானிக்க முடியாதபடி நமக்கு தடை செய்தது எது? 10 இந்திரியங்கள். அதுதான் ராவணனுக்கு சொல்றது காரணம் என்ன? 10 தலை. 10 இந்திரியங்கள். அங்க உபமான சொல்றது காரணம் என்ன அப்படின்னாக்க, ராவணனுக்கு சொல்றது 10 இந்திரியங்களை தடை செஞ்சிருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு இதில் அடைஞ்சிருக்க போனதுனால நமக்கு பெருமான பிரார்த்தனை இது பண்ண முடியல, பக்தி பண்ண முடியல, கஷ்டப்படுத்துறது. ராவணன் அப்படின்னா 10 தலை. கோபமானை கோபம் எப்படி இருக்கு? இந்த கோபமான கோபம் என்னும் அந்த ராவணனை வீழ்த்தி சத்துவகுணம் வர வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனத்து கிரியானை. யார்? எம்பெருமான் லோகநாயகன் சர்வேஸ்வரன். நமக்கு சகல சௌபாகியமும் கொடுக்கக்கூடியவன், லட்சணத்தை கொடுக்கக்கூடியவன். அவன்தான் எம்பெருமான். அவன்தான் மனத்துக்குரியவன். பாக்கியெல்லாம் டூப்ளிகேட். மனத்துக்குரியவன் எம்பெருமான். பாடணும். வாய்க்கிற என்ன பண்ணிட்டு இருக்க? எம்பெருமானுடைய பக்தியில மூழ்கி அதே சிந்தனையில என்ன பண்ணாங்க? சொல்றது கால விட மாட்டேங்கிறது, ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிற. என்ன பண்ணணும்? நீ வாய்கிற வாய் தான் எல்லாரும் சொல்லணும். ஈத்தாய் எழுந்திராயிரண்ட வேறுரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்த ஓரம்பாவாய். நீ ஞானத்துல உறங்கி இருக்கு. நாங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சூழ்நிலை இருக்கோம். எல்லாரும் வந்துட்டு இருக்கோம். எல்லாரும் நீ உடனே இந்த மரத்தை திறந்து எங்கள் எல்லோருக்கும் வழிகாட்டி பெருமானுடைய பக்தியிலேயே மூழ்க வைக்க வேண்டும். இந்த மாதிரி என்ன பண்ணுங்க? பக்தியினால எதுவுமே பார்க்காம பேசாம இருக்காது.
எல்லாம் பெருமானை பாடி பேசி எங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய அந்த உண்மையான மனதை திறந்து காட்டு எல்லோரையும் அந்த பக்தியை மூழ்க வைக்க வேண்டும் என்று மூழ்கி எங்களுடைய சகல பாவங்களும் அழிய வேண்டும். அதற்கு நீ எங்களுக்கு விழிப்படைய செய்ய வேண்டும். நாங்கள் எல்லாரும் விழிப்படைந்த எல்லோரும் விழிப்படைந்து எல்லாம் எம்பெருமான் என்பதை அறிந்து எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அதேபோல் நாமும் எல்லோரும் எம்பெருமானுடைய அனுபவத்தில் மூழ்கி பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்று சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ வேண்டுமாய் ஸ்ரீ கோதாநாயகா பக்ஷிராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருவிளை வெஞ்சுவோர் வடபாடி ராஜகோபாலதாசன் ஸ்ரீமத்தை விஷயத்தாரி மனோநந்தனஹேதமே நந்தனந்திர சுந்தரியே கோதாயை நித்யமங்கலம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.